வீடியோ நல்லா பாருங்கள். பசங்க எல்லாம் ஹீரோ ஹோண்டா சைக்கிள் ஓடி போகிறாங்க, நல்லா சந்தோஷமாக ஓட்டிருப்பாங்க. இது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு பர்சன் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த சைக்கிள். இதை நம்ம விர்ச்சுவல் வாரிஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேது. வீடியோவை எடுத்து நம்ம தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அண்ணன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு சமூக வலைத்தளத்தில் பரவலாக எடுத்துட்டுருக்காங்க. அதை பார்த்து நம்ம மக்கள் ஃபயர் ஓடுறாங்க, ஹார்ட் ஓடுறாங்க, டிவிக்கே அண்ணா ஐ லவ் யூ அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸு. கொஞ்சமாச்சு அடிப்படை அறிவு இருக்குதா உங்களுக்கு? எப்படி ஒரு தமிழக கவர்மெண்ட்டால் ஹீரோ ஹோண்டா சைக்கிள் தர முடியும்? காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னா ஸ்கூட்டி கொடுத்துருவாங்களா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு இந்த கமெண்ட்ஸ் போடுறது, வர நியூஸை கொஞ்சமாச்சும் யோசிங்க. இது நல்ல கரெக்டான விஷயமா, இது தப்பான நியூஸா, இல்லை இது ரியல் நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் யோசித்து செயல்படுங்க. உங்கள் அண்ணன் எது பண்ணாலும் அப்படியே நல்லது மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாருன்னா எப்படி பண்ணுவார்? கஜனா காலி இருக்குன்னு சொல்கிறாரு, ஒரு நல்லது கூட பண்ணலை. எப்படி உங்கள் அண்ணன் நல்லது பண்ணியிருக்காருன்னு நீங்கள் உங்களால் முட்டு கொடுத்து பேச முடியுதுன்னு தெரியல. வீட்லேயும் சரி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதாவது இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. இந்த 34 நாளில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அதை பற்றி பேசினா ஒரு பதிலும் சொல்ல மாட்டானுங்க, முட்டு கொடுக்குறானுங்க. அப்படியே எங்கள் அண்ணன் அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, ஒன்றுமே பண்ணல. நேற்று நடக்குது ஒரு விஷயம். நான் இவ்வளோ விஷயம் பேசிகிட்டு இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு 50 வருஷமாக ஒரு ஊரில் பஸ்ஸு போகல, அந்த ஊருக்கு பஸ்ஸு விட்டுட்டாரு. இப்போ என்ன பிரச்சனை? பஸ்ஸு விட்டார்ல, அந்த மாதிரி நல்ல விஷயம் நிறையா பண்ண வேண்டியது தானே. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளோ பாலியல் கொடுமை நடந்திருக்கு. அதுக்கு இப்போ வாயை திறக்க மாட்டேறீங்க. அதுக்கு பதில் கேட்டால் பதிலே வர மாட்டேங்குது.